ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய கடைசி போட்டி. இன்னமும் நான் யங்ஸ்டர்ஸ்க்கு தடையாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா எமோஷ்னலாக பேசியிருக்காருங்க. 5வது டெஸ்ட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கொஞ்சம் படு சொதப்பலாக தான் ஆடியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். என்ன தான் பிட்ச் மோசமாக இருந்தாலுமே கூட ஆஸ்திரேலியா பவுலர்கள் அதிரடியாக பவுலிங் பண்ணியிருந்தாலுமே கூட எப்படியாச்சும் ஒரு 200 250 அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது சந்தோஷமாக இருந்திருக்கும். ஓரளவுக்கு நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இருந்திருக்கும். ஆனால் இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விக்கெட்ஸ் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா ஆடிருக்காங்க. ஏன்னா அந்த ஒற்றை இலக்க ரன்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம ஓப்பனிங் ஜெய்ஸ்வால் மற்றும் ராகுல் களமிறங்கினாங்க. ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு கொடுத்துட்டாங்க. ரோஹித் கொஞ்சம் டிப்ரெஷனாகவும் வந்திருக்காரு. அதனால் திரும்ப பும்ரா கேப்டன்சியில் இந்தியா ஆடட்டும், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் ரோஹித் தூக்கிட்டாரு. ஜெய்ஸ்வால் ராகுல் 2 பேரும் களமிறங்கினாங்க. 2 பேரும் ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய ஆட்டத்தை காட்டுவாங்க. ராகுல் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுவார், ஜெய்ஸ்வால் அதிரடி காட்டுவார் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு விக்கெட்டாகவே ராகுல் பார்த்தீங்கன்னா வெறும் 4 ரன்னுக்கு அவுட் ஆகிருப்பார். முதல் விக்கெட்டை ஸ்டார்க் காலி பண்ணார். அவரை தொடர்ந்து ஜெய்ஸ்வாலும் 10 ரனில் அவுட் ஆகி வெளியில் போனார். அதுக்கப்புறம் கில்லு மற்றும் நம்ம விராட் கோலி இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. 2 பேருமே 60 பாலுக்கு மேலே பிடிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்களாலையும் பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப்பாக அதை கொண்டு போக முடியலை. இதை ஒரு 50ஆலாம் கன்வெர்ட் பண்ண முடியலை. கில்லு பார்த்தீங்கன்னா 20 ரனில் அவுட் ஆகிருப்பார். கில்லு போன வேகத்தோட கோலியும் 17 ரனில் அவுட் ஆகிருப்பார். தொடர்ந்து கில்லு பார்த்தீங்கன்னா நார்தன் லைன் ஓவர்லேயே கண்டினியூஸாக அவுட் ஆகிட்டு இருக்காரு. அவரை ஃபேஸ் பண்ண திணறாரு. இன்னொரு புறம் விராட் கோலி 6 இன்னிங்ஸில் ஆடிருக்காரு இந்த ஆஸ்திரேலியா தொடரில் போலந்துக்கு அகென்ஸ்டாக. அதில் 4 முறை போலந்து ஓவரில் தான் அவுட் ஆகுறாரு. போலந்தே ஹெசல்வுட் ஆடலனா தான் உள்ளே கொண்டு வராங்க. ஆனால் அவர் ஓவர்லேயே தொடர்ந்து விராட் கோலி சொதப்பிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் அவுட் ஆன உடனே பண்ட் மற்றும் ஜடேஜா இவங்க 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க. பண்ட்டு 40 ரனில் அவுட் ஆகிருப்பார். ஜடேஜா 26 ரனில் அவுட் ஆகிருப்பார். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் மற்றும் பிரசித் கிருஷ்ணா இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் பும்ரா கேப்டன் இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிட்டார். 17 பந்தில் 22 ரன், 3 4 1 6ன்னு சூப்பராக ஆடிட்டு போயிட்டார். இந்தியா 185 ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிருக்காங்க. அடுத்து இந்த முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலியா அணியிலே ஒரு விக்கெட் போணுச்சு. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 9 ரன்னுக்கு ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் விராட் கோலி என்ன பேசியிருக்காருன்னா, இந்த கேமில் நம்ம ஜெயிக்கணும், டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல் போகணும். இந்த கேமில் ஒருவேளை நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா நான் அதுக்கு மேலே தொடர்ந்து ஆடுறதுக்கு நான் விருப்பப்படலை. இதுதான் என்னுடைய கடைசி போட்டியாக வந்திருக்கும். நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் அடுத்து மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். பட் தோல்வியை சந்தித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஓய்வு முடிவு அறிவிச்சிருவேன். ஏன்னா தொடர்ந்து யங்ஸ்டர்ஸ்க்கு தடையாக இருப்பதற்கு நான் விரும்பலை. இப்போலாம் யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு கேமாக கிரிக்கெட் மாறிடுச்சு. டெக்னிக்கையும் தாண்டி யங்ஸ்டர்ஸ் வேறு ஒரு கோணத்தில் ஆடுறாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபாரின் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற நாடுகளில் கிரிக்கெட் நடந்தாலும் சரி, நல்ல ஒரு கிரிக்கெட்டை ஆடிட்டுருக்காங்க. சூப்பராக கேமை கொண்டு போகிறாங்க. அதனால் தொடர்ந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு தடையாக இருக்கிறதுக்கு நான் விரும்பலை. ஸோ நான் தொடர்ந்து ஆடணுமா வேணாமா அப்படிங்கிறது இந்த கடைசி கேம் தான் முடிவு பண்ணும். இந்த கேமில் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். ஸோ அதனால் ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒருவேளை தோத்துட்டோம் அப்படின்னா நான் ரிட்டையர் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி எமோஷனலாக பேசியிருக்காரு. நன்றி.